no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம். பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். 6 நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள். ஏன் அவர் கரூருக்கு போக முடியாமல் போனதுன்றத அமைதியா கடந்து போயிடுறாங்க. அதுக்குள்ளவே போக மாட்டேன்றாங்க. இப்போ விஜய் தனக்கு பாதுகாப்பு கேட்கல. விஜய்க்கு இஸ் ஹேவிங் இஸ் ஓன் பவுன்சர்ஸ், பிரைவேட் செக்யூரிட்டி இருக்கு. அது இல்லாத ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிற ஒய் கேட்டகரி இருக்கு. அதுக்குள்ள அவர் மேல சாணியை வாரி வீசிட்டாங்க திமுக உடன்பிறப்புகள். பார்க்கவே இல்லையே 20 லட்சம் சொன்னார், கொடுக்கவே இல்லைன்னு. இப்போ கொடுத்த பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிளேட்டை மாற்றி 20 லட்சம் கொடுத்து அந்த மக்களெல்லாம் அவருக்கு ஆதரவாக பேச வச்சாருனாங்க. ஆக மொத்தம் விஜய் நின்னால் தப்பு, நடந்தால் தப்பு, உட்கார்ந்தால் தப்பு அப்படின்ற ஒரு அனிமாசிட்டியை தான் டெவலப் பண்ணுறாங்களே. விஜயால் போக முடியல, இவ்வளோ சிக்கல் இருக்குதுன்றதால அவர் வர வச்சு மகாபலிபுரத்தில் ஆறுதல் சொன்னால் அது மகா பாதகம், அது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி மக்கள் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மண்டபத்தை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க, அத்துமீறுவாங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காது. அப்படின்போது நம்ம எந்த ஜங்கிள் ராஜில் தான் இருக்கிறோமா? இந்த பக்கம் இபிஎஸ், இந்த பக்கம் ஸ்டாலின். விஜய் இன்னும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் கூட நிற்கல. இன்னைக்கு அவருக்கு 27% சப்போர்ட் இருக்கு. ஒன்று அவர் தலைமையில் கூட்டணி, அதில் அவர் இஸ் எய்மிங் ஃபார் காங்கிரஸ். விஜயை விட எடப்பாடிக்கும் ஏடிஎம்கேக்கு என்ன இன்னைக்கு தேவைன்னா, ஆட்டோமேட்டிக்காக விஜய் வந்துடுவார். நிச்சயமாக 3 அணி போட்டி போடும்போது ப்ராக்டிக்கலாக ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளிட்டு விஜய் முன்னால் வந்துடுவார். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. கரூரில் துயரம் அடைந்தவர்களை சென்னைக்கு விஜய் அழைத்து ஆறுதல் சொல்வது சரியா? இது அவருக்கு சாதகமா பாதகமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் நம்முடைய நினைக்கிறார். வணக்கம் திரு மதிவாணன். வணக்கம் சார். கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. அதில் பாதிக்கப்பட்டாங்க, உயிரிழந்தவர்கள், அவருடைய சொந்தங்கள், காயமடைந்தவர்கள் சென்னைக்கு அழைத்து திரு விஜய் பேசுவது, ஆறுதல் சொல்வது அது சரியா? நம்ம எது சரி எது தப்புன்னு சொல்கிறத விட, இது 1 மாதம் ஆயிடுச்சு நிகழ்ச்சி நடந்து. செப்டம்பர் 27 நடந்தது அந்த துயரம். இப்போ நம்ம அக்டோபர் 27 இருக்கோம். 1 மாதம் கடந்துடுச்சு. இப்போதாவது அந்த மக்களை அவர் நேரிலோ அல்லது கரூருக்கு போயோ இல்லை மகாபலிபுரத்துலையோ ஒரு ஆறுதல் சொல்கிறாரு, உதவி பண்ணுறாருன்றதை தான் நான் அதை நல்ல விஷயமா பார்க்குறேன். பெட்டர் லேட் தென் நெவர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பத்திரிகைகள் ஊடகங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி கரூரில் இறந்தவர்கள் குடும்பங்களை நேராக போய் விவாதிக்காத, ஆறுதல் சொல்லாமல் இங்கே மகாபலிபுரத்தில் கொண்டு நல்ல வேளை அவர் வீட்லேயோ பனையூர் கட்சி ஆஃபீஸுக்கோ கூப்பிடல, மகாபலிபுரத்தில் கூப்பிட்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் பெருவாரியாக கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. ஆனால் அப்படி சொல்கிறவங்கெல்லாம் ஏன் அவர் மகாபலிபுரத்தில் அவங்கள கூப்பிட்டு வர நேர்ந்தது, ஏன் அவர் கரூருக்கு போக முடியாமல் போனதுன்றத அமைதியாக கடந்து போயிடுறாங்க. அதுக்குள்ளவே போக மாட்டேன்றாங்க. அது நான் போகணுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டையும் சொல்லணும். இது சரியான அணுகுமுறை இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு ஆள் பாதிக்கப்பட்டானா அவனை போய் அவன் இடத்துல பார்த்து அவனுக்கு இரங்கலோ ஆறுதலோ சொல்கிறது தான் முறையான பண்பு, மரபு. ஆனால் மரபு மீறப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்றதையும் நம்ம சொல்லணும். இல்லை, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாலேயே டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்தாரு. நான் போய் அவங்கள நேராக 41 குடும்பங்களையும் சந்தித்து அவங்களுக்கு உதவி பண்ணணும், நிவாரணம் அளிக்கணும், இரங்கல் தெரிவிக்கணும். அதுக்கு எனக்கு உரிய அனுமதியும் ஏற்பாடும் பாதுகாப்பும் செய்து தரணும் அந்த நிகழ்ச்சிக்குன்னு கேட்டார். அதுக்கு அவங்க நேரடியாக தலையிட்டு அந்த கரூர் மாவட்ட எஸ்பிக்கு இவருடைய கடிதத்தை கொடுத்து அவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தால் ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கும். இதே ஆளுங்கட்சி பிரமுகர், ஆட்சியில் இருக்கிறவங்கன்னா இதெல்லாம் நடந்துருக்கும். ஆனால் அவரை என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் இங்கே யூ ஹவ் நாக்டு த ராங் டோர், நீங்கள் அங்கே போங்க, அவர் எஸ்பி கிட்ட போங்கன்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. இதுவே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய துயரம் நடந்திருக்குது. இவர் ஒரு மாஸ் லீடர், க்ரௌட் புல்லர். இப்போ விஜய் தனக்கு பாதுகாப்பு கேட்கல.
விஜய்க்கு இஸ் ஹேவிங் இஸ் ஓன் பவுன்சர்ஸ், ப்ரைவேட் செக்யூரிட்டி இருக்குது. அது இல்லாத ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிற ஒய் கேட்டகரி இருக்குது. ஸோ இஸ் ஒரிட் அபவுட் த பீப்புள் ஹூ வில் பி கலெக்டட், ஹூ வில் பி கேதரிங். அதாவது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் திரும்ப வந்துடக்கூடாது. ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சைன்னுவாங்க. அது மாதிரி இவர் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தானே. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன் பொருட்டு மீண்டும் ஒரு நெரிசல், மீண்டும் ஒரு அசம்பாவிதம் கரூரில் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளோ முன்னேற்பாடு, இவ்வளோ டைம்லாம் அவர் பார்த்தாரு. அதுக்குள்ளே அவர் மேலே சாணியை வாரி வீசிட்டாங்க திமுக உடன்பிறப்புகள். பார்க்கவே இல்லையே 20 லட்சம் சொன்னார், கொடுக்கவே இல்லைன்னு. இப்போ கொடுத்த பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிளேட்டை மாற்றி 20 லட்சம் கொடுத்து அந்த மக்களெல்லாம் அவருக்கு ஆதரவாக பேச வச்சாருனாங்க. அதை விட ஒரு திமுக வழக்கறிஞர் நேற்று ரொம்ப புதுமையாக சிந்திச்சார். அதாவது என்னென்னா, சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது சம்மந்தப்பட்ட குடும்பங்களை இவர் பணம் கொடுத்து உதவி கொடுத்து இப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இது நீதிமன்ற அவமதிப்பு, இதுக்காகவே அவரை கைது பண்ணணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஸோ ஆக மொத்தம் விஜய் நின்னால் தப்பு, நடந்தால் தப்பு, உட்கார்ந்தால் தப்பு அப்படின்ற ஒரு அனிமாசிட்டியை தான் டெவலப் பண்ணுறாங்களே தவிர, அவர் தன்னுடைய நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு, அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவி அவரே சொல்கிறார். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் போன உயிருக்கு ஈடாக கிடையாது, இணையாக கிடையாது. ஆனாலும் ஒரு நிவாரணன்ற முறையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது அவர் வர்றது, இங்கே கூட்டு வர்றது அப்படிங்கிறது தமிழக மக்கள், ஏன்னா தமிழக கட்சி அது, தமிழக வெற்றி கழகம், தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி அதை எடுத்துக்குவாங்க? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, முறையாக அங்கே போயிருக்கணும், அதை சரியான அனுமதி கிடைக்கல அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக கூப்பிட்டு பேசுகிறேன். மக்கள் இதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நடுநிலையாக தான் பார்ப்பாங்களா? இல்லை, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா மக்களுக்கு எந்த பயாஸ்டும் கிடையாதுங்க. மக்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. அவங்க கலர் கண்ணாடியெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. இவர் செஞ்சால் தப்பு இல்லை. சீமான் போய் மூக்காமுத்து இறந்ததுக்கு ஸ்டாலின் வீட்டில் போய் ஆறுதல் சொன்னால் அது தப்பு கிடையாது. கவின் கொலை உண்டவனை அவங்க அப்பாவை முக ஸ்டாலின் தான் வீட்டுக்கு வர வச்சு ஆறுதல் சொன்னால் அது தப்பு கிடையாது. ஆனால் விஜயால் போக முடியல, இவ்வளோ சிக்கல் இருக்குதுன்றதால அவர் வர வச்சு மகாபலிபுரத்தில் ஆறுதல் சொன்னால் அது மகா பாதகம், அது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி மக்கள் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. இந்த அவருடைய அரசியலுக்கு இது உதவாம போகும். அரசியலுக்கு உதவுது அப்படின்லாம் நான் பார்க்கலைங்க. அவர் ஒரு மனிதாபிமானம் மிக்க தலைவருங்க, மனிதாபிமானம் மிக்க தலைவர். அதனால் அவர் எதையுமே அரசியலுக்காக செய்யலைங்க. நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இஸ் நாட் ஏ நார்மல் பொலிட்டீஷியன் ஆஃப் அவர் டைம். நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, மாமூலான அரசியல்வாதி, வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, முடிஞ்சால் வெள்ளை செருப்பு, இப்படியான அரசியல்வாதி கிடையாது. அவரை பொறுத்தவரையில் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, தமிழனாக, மக்களில் ஒருவனாக இருக்க தான் விரும்புகிறாரு. துரதிர்ஷ்டம் என்னன்னா, அவர் இஸ் ஸோ பாப்புலர், இம்மென்ஸ்லி பாப்புலர். அதனால் அவர் இப்போ நம்மள மாதிரி அவர் போய் ஒரு விரும்பிய ஹோட்டலில், அண்ணா சாலையில் உட்காந்து சாப்பிட முடியுமா? ஒரு தியேட்டரில் போய் கேட்குறாங்க, இவர் போக வேண்டியதுதானன்றாங்க. அவர் ஒரு தியேட்டரில் போய் அவர் நடித்த படத்தையே போய் உட்காந்து பார்க்க முடியுமா? இல்லை வேறு ஏதாவது படத்தை பார்க்க முடியுமா? ஸோ ப்ரைவசி என்பது அவருக்கு இல்லாமல் போச்சு, பிகாஸ் ஆஃப் இஸ் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ். அதனால் அதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆமாம், அவர் செய்கிறாரு, கேட்டார் அனுமதி, இந்த அனுமதி கொடுக்கல. இதை விட ஒன்று சொல்கிறாங்க, கல்யாண மண்டபங்க பார்க்குறாங்க, எங்கேயா ஒரு இடத்துல தானே உட்கார வச்சு பார்க்க முடியும். அப்போ அந்த கல்யாண மண்டபம் காலையில் ஓகே சார் அட்வான்ஸ் கொடுங்கன்றாங்க, சாயந்தரம் போன ஒன்றும் சார் அப்படின்னு இழுக்கிறாங்க, எங்களுக்கு அழுத்தம் இருக்குதுன்றாங்க. இது காமன் சென்ஸ், ஜனங்களுக்கு புரியும். எங்கேருந்து அழுத்தம் வந்திருக்கோம்? ஆளுங்கட்சி எம்எல்ஏ செந்தில் பாலாஜி திமுக, காவல்துறை, நிர்வாகம், ஆட்சியில் இருக்கிறது திமுக. அப்புறம் எங்கேருந்து அந்த மண்டபக்காரன் என்னங்க, காசு கொடுத்தா வாடகைக்கு விட போகிறான், அதுக்கு தானே கட்டி வச்சிருக்கான். அப்போ அவனுக்கு நல்ல வாடகை கிடைச்சாலும் மண்டபத்தை கொடுக்க முடியாத நிலைமைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா பயமுறுத்துறாங்க. திருப்பி இதெல்லாம் நடக்கும், நீ கொடுத்தீங்கன்னா உன் மண்டபம் நாசமாயிடும் அப்படின்போது எங்கேயுமே அவருக்கு மண்டபம் கூட கிடைக்கல. இது ஐ எம் அஷேம்ட் ஆஃப் அவர் ஸ்டேட். ஒரு ஆள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மண்டபத்தை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க, அத்துமீறுவாங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காது. அப்படின்போது நம்ம எந்த ஜங்கிள் ராஜில் தான் இருக்கிறோமா?
we are not living in a democratic state. ஏன் இது மாதிரி நடக்கணும்? விஜய் இப்போ தெளிவாட்ட நினைக்கிறீங்களா, இன்னும் அரசியல் குழப்பத்தை தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? முக்கியமா கரூர் நிகழ்வுக்கு பிறகு அவர் எப்பவுமே குழப்பம் இல்லைங்க. மற்றவங்க தான் தற்கூரிகள், விஷயம் தெரியாது, அனுபவம் இல்லைன்னா பேசிட்டு இருக்காங்க. அவர் மிக தெளிவாக ஆழமாக சிந்தித்து தாங்க ஒரு வசதியான சொகுசான வாழ்க்கை, வருஷத்துக்கு ஒரு 500 கோடி வருமானம், அப்படியே நட்சத்திர அந்தஸ்தில் லைஃப் ஸ்டைலு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு 51 வயசில் அவர் வரும்போதே நீங்கள் இதெல்லாம் சிந்திக்காமலா வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் எப்போ தன்னுடைய ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினாரோ அப்போவே இட் வாஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ரொம்ப தீர்க்கமாக யோசித்து எந்த நேரத்தில் கட்சியை ஆரம்பிக்கணுன்றது உள்பட அவர் எடுத்த முடிவு தான். அவங்க அப்பா எடுத்த முடிவையே அவர் டிசோன் பண்ணிட்டாரு. அதனால் இஸ் எ வெரி 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 இன்டெலிஜென்ட் பர்சன், ப்ராக்டிக்கலாக சிந்திக்கிறவர். நம்ம பாலிட்டிக்ஸை 10 வருஷமாக 15 வருஷமாக கூர்மையாக வாட்ச் பண்ணியிருக்காரு. அநேகமாக மற்ற நடிகர்கள் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற கரண்ட்டு நடிகர்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் அறிவு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் கூட்டம் கூடுது, தனுஷ் போனாலும் கூடுது, பிரதீப் ரங்கநாதன் இப்போ 3 படத்துல ஜெயிச்சிருக்காரு. நடிகர்கள் எல்லாருக்கும் கூடும். நான் சொல்றது விஜய்க்கு இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் அக்குமெண்ட், பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், ஆர்வம். இப்போ விசால் கூட தான் நான் அரசியலில் வரேன்னு சொல்லி பார்த்தாரு, கடைசியில் இப்போ ஒன்றும் வரல. அந்த மாதிரி நிறைய பேருக்கு, இப்போ ராஜேந்தர் வந்தார், பாக்கியராஜ் வந்தார், யாரோ வந்தாங்க, கமல்ஹாசன் லேட்டஸ்ட்டாக வந்தார்ல, இப்போ என்னாச்சு? அதனால் அவர் ரொம்ப இந்த அனுபவங்களையெல்லாம் எடுத்து அந்த அனுபவத்தில் படிப்பினைகள்லாம் வச்சு தான் அரசியலில் காலை வச்சுக்கார தவிர ஒரு கரூர் துயரம். இப்போ பாருங்கள், அவர் கட்சியிலேருந்து எனக்கு வர தகவல் என்னென்னா, ஒய் he has chosen this day அப்படின்னா அவர் அடுத்து இதுக்கு போக விரும்புகிறாரு. அடுத்து மக்கள் சந்திப்பு, தேர்தல் பிரச்சாரம், டிசைன்லாம் மாற்றிட்டாங்க. முந்தி மாதிரி பஸ்ஸில் போகிறது, ரோட் ஷோலாம் இருக்காது. நேராக போய் மேபி ஹெலிகாப்டரில் அந்த மைதானத்தில் இறங்குவார். பொதுக்கூட்டம் ஹெலிகாப்டர் இறங்கி பொதுக்கூட்டம், அதில் அவர் கருத்துக்களை சொல்லுவார். அது மாவட்டத்துக்கு ஒன்றா, தொகுதிக்கு ஒன்றா, இதெல்லாம் இனிமேல் அவங்க டீட்டெயிலாக. ஆனால் அதை தொடங்கணும். விடுபட்ட அந்த செப்டம்பர் 27க்கு அப்புறம் ஒரு 4 சனிக்கிழமை போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு மேக்கப் பண்ணோம். ஆனால் அதில் ரொம்ப தெளிவு, நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், விஜய்ஸ் நெக்ஸ்ட் எனி ஆக்ஷன், எனி ப்ரோக்ராம் should be only after paying condolences to these dead people, dead family என்றது. அதை அவர் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு தான் தொடங்கணும்னு இருக்காரு. இதை பண்ணுறதே அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்கிறதுக்கு தான். அதனால குழப்பம்லாம் ஒன்றும் இல்லைங்க. சொன்னீங்க, இனிமேல் பொதுக்கூட்டங்கள் நடத்தி மாவட்ட தலைநகரங்களிலோ தொகுதிகளிலோ நேரடியாக ஹெலிகாப்டரில் சென்று இறங்கி பேசுவது இல்லை. ஹெலிகாப்டரில் போனால் போகலாம், இல்லைன்னா காரில் கூட போகலாம். இல்லை, செய்திகள் வருது ஹெலிகாப்டர் ஏதோ ஒரு ஒப்பந்தம் கூட போட்டிருக்காங்க கர்நாடகாவில் ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனியோட செய்தி வருது, அவ்வளோதான். அது மக்கள்கிட்ட, ஒரு பொது வாக்காளர்கள்கிட்ட, அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறினவங்க தவிர பொது வாக்காளர்கள்கிட்ட எடுபடுமா? பொது வாக்காளர்கள் எப்போவே அவர் பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு ஹிஸ்டரியில் ஒரு 1/3, மோர் தென் 30% வாக்காளர்கள் ஓட்டு போடவே போகிறதில்ல. ஏன் போகிறதில்லைன்னா விருப்பம் இல்லாமல் இல்லை, வெறுத்து போய் மாறி மாறி இந்த இது எரிஞ்ச கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்ற வெறுப்பு. அதான் காமராஜர் அன்னைக்கே சொன்னார்ல, பெருந்தலைவர், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு. ஸோ தேர் இஸ் நோ ப்ராக்டிகலி எக்ஸப்ட் இந்த குடும்ப அரசியல், இந்த குரூரமான ஒரு அருவருக்கத்தக்க அரசியலை தவிர்த்து திமுக அதிமுக கிட்ட பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. கரப்ஷன், அப்புறம் மால் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க செல்ஃபிஷ்ஷு, இதில் 2 பேரும் ஒன்று தாங்க. அதனால் மக்களுக்கு வெறுத்து என்ன இவன் வேணான்னு இவனுக்கு போடணுமான்னு நியர்லி ஒரு 1/3, ரஃப்லி 30% ஆர் ஃபார் ஏ சேஞ்ச். இப்போ இந்த சேஞ்சுக்கு சரியான ஆள் கிடைக்கிற வரைக்கும் அவங்க ஓட்டு போடவே போகல. நான் இப்போ சொல்கிறேன், இந்த வாட்டி நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாருங்கள், வாக்குப்பதிவு கண்டிப்பாக இட் வில் பி ரெக்கார்ட் போலிங், பிகாஸ் ஆல் தோஸ் வெயிட்டிங் ஃபார் ஏ சேஞ்ச் வில் என் பிளாக். அது விஜய் தான், வேற யார் மாற்று? இந்த பக்கம் இபிஎஸ், இந்த பக்கம் ஸ்டாலின். சீமான் மாற்றாவே இல்லையா? அவர் பயிற்சிக்காகத்தானே போட்டி போடுறாரு. இல்ல அப்படி சொல்லுங்க, ஒரு 16 வருஷத்துல 8.4% வந்துட்டார்ல. 16 வருஷத்துல 8.4% போட்டி போட்டு தனியாக. விஜய் இன்னும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் கூட நிக்கல.
இன்னைக்கு அவருக்கு 27% சப்போர்ட் இருக்கு. எப்படி இருக்கு நீங்க சொல்றீங்க? ஏன்னா கருத்து கணிப்புங்க, சர்வேங்க. நான் சொல்றது வந்து ஏதோ குத்தம் பொதிப்புல சொல்ல. 27 சொல்றீங்களா? ஆமா ஆமா 27. இப்ப ஆப்டர் கரூர் டிராஜடி எடுத்திருக்காங்க, எல்லா கட்சியும் எடுத்திருக்காங்க. திருப்பா பெண் நிறுவனம், சபரீசனுடைய பெண் நிறுவனம் எடுத்திருக்காங்க. அதுலதான் சொல்லியிருக்காங்க 15 அமைச்சர்கள் படுதோல்வி அடைய போறாங்க. 23% சொல்லுங்க. திமுக எடுத்த கருத்துக்கள் வந்து 23. இல்ல, நான் பார்த்ததுல 27% அவருக்கு ஆதரவு இருக்கு, பெருகி இருக்கு. அதாவது முன்னால 25 இருந்ததுங்க கரூருக்கு முன்னால. அதுக்கப்புறம் இறங்கும்னு நான் கூட எதிர்பார்த்தேன். எப்படியும் ஒரு 1 or 2% வந்து ஜனங்க வந்து, ஏன்னா இவங்க நெகட்டிவ் கேம்பெயின் பண்ணாங்க, இவங்க அமைதியாக 10-15 நாள் வாயே திறக்காமல் இருந்தாங்க. ஸோ ஒன் சைடாக இவங்க மேலே அட்டாக் வந்தப்போ அது ஒரு பப்ளிக் பெர்செப்ஷனை உருவாக்கி இருக்கலாம். 1-2% கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் டு மை சர்ப்ரைஸ் 2% அதிகமாக தான் ஆயிருக்கு. 23 இருந்தது 25 ஆயிருக்கு. இன்னும் சில இடங்களில் 27 சொல்கிறாங்க. பட் 20க்கு மேலே இருக்குதுன்றதை ஒத்துக்கிறீங்களா? அது ஓட்டா மாறுறதுக்கோ இல்லை சீட்டா மாறுறதுக்கோ போதுமா? போதாதுங்க. நான் வந்து அது போதும்னு சொல்ல. ஆனால் இன்னும் 7 மாதம் இருக்கு. இன்னும் இப்போ தானே 5 மாவட்டத்துக்கு போயிருக்காரு. He has to meet lot of people, lot of districts have to be covered. அதனால் இன்றைக்கே பாருங்கள், இப்போ திமுக ஆட்சியில் எதிர்கட்சி தலைவர் அவர் வேலையை நல்லாவே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில காடு இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலாக கட்டுமானம் எதுவும் பண்ணக்கூடாது. அங்கே சென்னை நகரம் வெள்ளத்தால் மூழ்காமல் இருக்கணும்னா அது ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்குது. அதில் 15 ஏக்கரை பெங்களூர் கம்பெனி, அது பிரிகேடுன்னு எனக்கு தெரியும், ரியல் எஸ்டேட் கம்பெனி, அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. விதிகளை எல்லாம் தளர்த்தி இந்த அரசு அப்படின் போது 2000 கோடி அதில் கை மாறி இருக்குது. எதிர்கட்சி தலைவர் சொல்றதை நீங்க சொல்றீங்க. இல்லை, எதிர்கட்சி தலைவர் சொல்றது இல்லைன்னு ஒன்றும் மறுக்கலையே. விதிகள் தளர்த்தப்பட்டிருக்கிறது. விதிகளை தளர்த்த வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பிரைவேட்டு ரியல் எஸ்டேட்டு. சரி சார், நம்ம இந்த அரசியல் நீங்க வந்து சொன்னீங்க தனியாவே அவருக்கு பத்தாது அப்படின்னு. இன்னும் அவர் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. பாஜக விரும்புறாங்க நீங்க உள்ள வாங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு. பட் அவர் எந்த கருத்தும் சொல்லலை, இது வரைக்கும் எந்த கருத்தும் சொல்லலை. அவர் தலைமையில அது சாத்தியமா? இல்லை அவர் தான் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டா பெரிய கட்சிகள் போய் சேருமா? அதாவதுங்க, அவரை பொறுத்தவரையிலங்க 2 கோல் வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஒன்று வந்து இந்த ஆட்சி, குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக அகற்றப்பட வேண்டும். அது தன்னால் தான் முடியும். ஏன்னா மற்ற ஆட்கள் ஆளுமையில் பலவீனமாக இருக்காங்க. பாஜகவோட அவங்க வந்து அலையன்ஸ் போட்டதால அவங்களுக்கு ஓட்டு வந்து வராது. அதிமுக சொல்றீங்க? அதிமுக தான். ஸோ அந்த சூழ்நிலையில் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதில் ஆர்வம் இருந்தது ஆரம்பத்தில், நான் இல்லைன்னு சொல்ல. ஆக்சுவலி இனிஷியல் டிஸ்கஷன் ஆல்சோ ஓரளவுக்கு நடந்தது. எடப்பாடி விஜய் லெவலுக்கு இல்லைனாலும் கீழே இருக்க இன்டர்மீடியேட்டரிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க லெவலில் நடந்தது. ஆனால் அது ஸ்ட்ரக் அப் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஹூ இஸ் டு லீட் தி கவர்மெண்ட், சீஃப் மினிஸ்டர் யார் இருப்பாங்க, எத்தனை தொகுதிகள் வேணும் என்பதில் கொஞ்சம் சிக்கலாகி நின்று போச்சு. அது நின்ன ஒன்று தான் இவர் அவசரப்பட்டு போயிட்டு நேராக அமித்ஷாவை போய் பாஜகவை இணைஞ்சார். அதுதான் எடப்பாடி பண்ண தப்பு. யூ ஷுட் ஹவ் வெயிட்டட் பேஷண்ட்லி. இப்போ பார்கெயின் பண்ணுறது, இப்போ பொது எதிரி திமுகன்னு ஆயிடுச்சுங்க. திமுக ஆட்சியில் இருக்குது. அது இன்னொரு 5 வருஷம் ஆட்சி, அதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக அப்படி தொடர்ந்தா யாருக்கு ஆபத்து? நேற்று கூட பார்த்தேன், முன்னாள் அதிமுக அமைச்சர் இந்த பாலாஜி, அவர் பேர் என்ன, பால்வளத்துறை இருந்தாருங்களுக்கு, ராஜேந்திர பாலாஜி, அவர் சொல்கிறாரு விஜய் வந்து எங்ககிட்ட வரணும், அவருக்கு அதுதான் பாதுகாப்புன்றாரு. அதுக்கு முன்னால் இப்போ சட்டசபை துணைத் தலைவர் இருக்கார்ல உதயகுமார், ஆர்பி உதயகுமார், மதுரை, அவர் சட்டசபை எதிர்கட்சியில தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து திமுக அடுத்த மாட்டி ஜெயிச்சிச்சுன்னா ஆண்டவனால் கூட விஜயையும் தாவேக்காவையும் காப்பாற்ற முடியாதுன்னா சொல்கிறாங்க. அதாவது வந்து அவங்க எந்த அளவுக்கு விஜய் தங்களோட வரணும், விஜய் வரலைன்னா தங்களுக்கு வெற்றி கை நழுவி போயிடும்னு பயப்படுறாங்கன்றது அவங்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து. ஆனால் விஜய் எதை பற்றியும் பேசலை, விஜய் வாயே திறக்கல. ஆனா யாரும் பேசல இது வரைக்கும். கிட்ட 1 மாதமா யாருமே எந்த கருத்தும் கட்சி சார்பாக அபிஷியலா வரல. இல்ல, எனக்கு கிடைக்கிற தகவல் இம்ப்ரெஷன் என்னன்னா, இன்னைக்கு வந்து உடனடியா விஜய் வந்து எந்த முடிவும் இப்ப எடுக்க போறது இல்லைங்க. ஃபார் திஸ் ஆர் தட், அதாவது கூட்டணிக்கு மற்றவங்களை சேர்த்துக்கிறதோ அல்லது இவர் கூட்டணிக்கு போறதோ, இது பத்தி எந்த முடிவையும் அவர் ஜனவரிக்கு முன்னால் எடுக்க போறதில்லை. அவர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு
ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துட்டு தான் எடுக்க போகிறான்றதான் என்னுடைய ஆழமான புரிதல். அப்போ ஜனவரிக்கு அப்புறம் தான் அவர் முடிவு பண்ணுவார். அவர்கிட்ட ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஒன்று, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனு அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணல அன்டெஸ்டட்னு சில அரசியல் விமர்சகர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஐமே ப்ரூவ் இஸ் ஸ்ட்ரென்த்து. இவர் வந்து 20% 25% தனக்கு தனியாக இருக்குதுன்றதை ப்ரூவ் பண்ணிவிட்டு வெற்றி சில தொகுதிகளில் வரலாம், பல தொகுதிகளில் கை நழுவலாம், அதெல்லாம் வேற. பட் இஸ் நாட் எ மேன் இன் ஹரி. அவருக்கு 51 வயசு தான் ஆகுது. அதனால் வந்து ஒன்றும் ஜீரோவில் இருக்கார். இப்போ 0 MLA 0 MP. அதனால் என்ன வந்தாலும் ப்ளஸ்ஸு தான், அட்வான்ஸ் தான். 15 வருஷமாக சீமான் பண்ணாததை 30 வருஷமாக விசிகா பண்ணாததை விஜய் வந்து 1.5 வருஷத்தில் 2 வருஷத்தில் பண்ணுவாருன்னா பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு ஆப்ஷன். நீங்க அதை பண்ணுவாருன்னா நீங்க சொல்றது ஒரு 25% வாக்கு சதவீதத்தை அடைவது. இது ஒரு ஆப்ஷன். தனியா நின்று ஒரு சான்ஸ். அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து சப்போஸ் அவர் லைக் மைண்டட் பார்ட்டிஸ், அதாவது அவர் போய் இன்னொரு இடத்துல சேர்றது இல்லை, அது தேர்ட் சான்ஸ் தான். ஒன்று அவர் தலைமையில் கூட்டணி, அதில் அவர் வந்து இஸ் எய்மிங் ஃபார் காங்கிரஸ். மெயின்லி காங்கிரஸுக்கு ஒரு 8-9% வாக்குகள் இருக்குது. அவரும் காங்கிரஸும் இவரும் சேர்ந்தா தனியாகவே ஒரு சில உதிரி கட்சிகள்லாம் இருக்காங்க. நாட் தினகரன், நாட் அந்த மாதிரி மோசமான ஆட்கள்லாம் வச்சுக்க மாட்டார். மோசமான ஆட்கள் ஏன் சொல்றீங்க? ஊழல் புகாருக்கு ஆளானவங்க, கோபி போசால கைதானவங்க, தேர்தல் கமிஷனுக்கே லஞ்சம் கொடுத்து சின்ன வழக்கில் சார்ஜ் ஆனவங்க, இது அதாவதுங்க சொத்து குவிப்பு வழக்கில் சம்மந்தப்படாதவர்களா. அதனால் இவர் வந்து நிர்வாகத்தில் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பான்றாரு, குடும்ப அரசியலை ஒழிப்பான்றாரு. அவருக்கு எப்படிங்க இவங்கெல்லாம் கம்பேட்டபிளாக இருக்காதுன்னு நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். வாய்ப்பு இருக்குது, நீங்கள் சொன்னவர்களும் சேர்ந்து இருக்க வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இவர் சொல்லிட்டு இருக்காருங்க. இவர் தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட விஜய் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமையும்னு தினகரன் சொல்லியிருக்காரு. சொல்ல வேண்டியவர் விஜய், புரியுதுங்களா? அதனால் விஜய் வந்து தெளிவாக இருக்கார். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன்னா அவர் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கலாம். மேபி இடதுசாரிகள் கூட ஒரு கட்டத்தில் திமுகவினுடைய ரிஜிடிட்டி, தொகுதி பங்கீட்டில் சிக்கல் வந்தால், இன்றைக்கி தினமலரில் இன்றைக்கோ நேற்றோ நான் பார்த்தேன், 70 தொகுதிகள் காங்கிரஸுக்கு துணை முதல்வர் சோனியாவின் தூதரோடு ஒரு கட்டம் பேச்சு முடிஞ்சிடுச்சுன்னு போட்டிருக்காங்க. தினமலருடைய செய்தியை நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக தான் மதிப்பேன், அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இது மாதிரிலாம் வருவதற்கான காற்று திசை வீசு. காங்கிரஸ் வந்து டைலமாவில் இருக்குது. காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேலிட பொறுப்பாளர் நேற்று ஏதோ மாநில செயற்குழு நடந்திருக்கு சத்தியமூர்த்தி பவனில். அவங்க என்ன சொல்லணும், நார்மலாக எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது, திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காருல்ல டெய்லி, எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது, எங்களை யாராலும் பிரிக்க முடியாது, கொள்கை கூட்டணி, இந்தியா கூட்டணின்னு சொல்லணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி பற்றியெல்லாம் மேலிடம் தான் முடிவு பண்ணோம், அது அதிக தொகுதிகள் எண்ணிக்கையெல்லாம் மேலிடம் தான் முடிவு பண்ணோன்றாங்க. மேலிடம் திமுக இருக்கதான் முடிவு இல்லை, மேலிடம் முடிவு பண்ணானா இப்படி சொல்லாம எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி, பாஜக எதிர்ப்புல உருவான கூட்டணி, அது ஏன் வரமாட்டேங்குதுன்னா they have been told not to spell out. பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு பச்சையாக சொல்கிறேன்னே, இப்போ கேசி வேணுகோபால் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லலாம். ஆஃப்டர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கேக்கு அடுத்தது அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன். இஸ் என் எம்பி ஃப்ரம் ஆலப்புழா. இப்போது ஆலப்புழாவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். ஒரு பவர்ஃபுல் பர்சன் இந்த காங்கிரஸ் கேரளாவில். இப்போ 10 வருஷமாக வந்து இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆட்சியில் இருந்துச்சு. ஏராளமான குற்றச்சாட்டுகள், புகார்கள், ஆன்டி இன்கம்பன்சி, நிறைய ஊழல்லாம் இருக்குது. போதாததுக்கு இப்போ பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் சேர்ந்ததால் அடுத்த கட்சியான சிபிஐ வந்து அநேகமாக இன்னைக்கு ஆலப்புழையில் மீட் பண்ணுறாங்க. அவங்க எல்டிஎஃப்லேருந்தே வெளியே வரக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் காங்கிரஸ் லெட் யூடிஎஃப் இன் கேரளா. அப்போ கேரளாவில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சா முதலமைச்சருக்கு ஒரு 3-4 பேர் பந்தயத்தில் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் கேசி வேணுகோபால். ஏன் கரூருக்கு வந்தார் அவர் என்ன பேசினார், அவருடைய பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் நீங்கள் கவனிங்க. ஸோ ஈ வாண்ட்ஸ் டு கேஷ் ஆன் விஜய்ஸ் இம்மென்ஸ் பாப்புலாரிட்டி இன் கேரளா. கண்டிப்பாக கேரளாவில் வந்து விஜய்க்கு கணிசமான
அவர் அரசியல் ரீதியாக போட்டி போடலன்னா கூட அவர் போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா மிகப்பெரிய அளவுக்கு அது இட் வில் டர்ன் த டைடு. அதனால் அவங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஹெல்ப் பண்ணுவார், கேரளாவில் ஹெல்ப் பண்ணுவார், டு சம் எக்ஸ்டெண்ட் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவில் கூட அவருடைய அந்த ஸ்டார் வேல்யூ கேன் யூஸ்ஃபுல். ஸோ திமுகவால் அவங்களுக்கு என்ன, திமுக சனாதானத்தை பற்றி பேசி அப்புறம் இந்தியை தடை பண்ணுவோன்னு பேசி அந்த பார்ட்டிக்கு தர்ம சங்கடத்தையும் சிக்கலையும் தான் வடநாட்டில் உருவாக்குது. இப்போ திமுக இங்கே பேசிக்கிட்டு இங்கே இவங்க இந்த இதுக்குள்ளேயே வண்டியை ஓட்டலாம். பட் காங்கிரஸ் cannot டேக் எனி ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் இம்போசிஷன் ஆஃப் அதர் லாங்குவேஜ், இதை பேன் பண்ணுவோம் இந்திய, அவங்க இல்லைன்னு மறுத்துட்டாங்க. ஆனால் செய்தி ஆயிடுச்சு இல்லை, சனாதனத்தை கொசு அப்படின்னு பேசி இன்னைக்கு அது ரிலீஜியஸாக இருக்காங்க வட இந்தியாவில். காங்கிரஸுக்கு திமுக ஒரு லயபிலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் திமுகவுக்கு காங்கிரஸ் அசட். ஆன்டி பிஜேபியுடைய அந்த ஃபோக்கஸில் மெயின் ஃபல்கரம் எதிரானா காங்கிரஸ் இருக்கிறதால தான். ஏன்னா ஏற்கனவே இவங்கெல்லாம் பிஜேபியோட பழகினவங்க, கூட்டணி வச்சவங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, இப்போவும் சொல்கிறேன், காங்கிரஸ் இஸ் த ஒன்லி பார்ட்டி விச் ஸ்டுட் இன் தி அப்போசிஷன் ஆஃப் RSS பிஜேபி ஸ்டெட்ஃபாஸ்ட்லி. எந்த ஊசலாட்டமும் தளர்வு இல்லாமல் எல்லா கட்சியும் சேர்ந்துருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் காங்கிரஸ் ஆல்சோ ஹேஸ் மெனி ஆப்ஷன்ஸ். மூணாவது இல்லை, இன்னைக்கு நம்ம அதிமுக போன்ற ஒரு பலமான கட்சியோட சேர்ந்தாதான் இந்த ஆட்சியை அகற்ற முடியும்னு சொன்னால் அதுக்கு அவர் கண்டிஷன் போடுவார். அந்த கூட்டணிக்கு பிஜேபியை விட்டுட்டு நீங்கள் வரணும். செம்மலை நேற்று பேசந்த பார்த்தா புதிய நண்பர்களுக்காக பழைய நண்பர்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு பேசிட்டு இருக்காரு. விடமாட்டோன்றாங்க. அதனால நான் கடைசியாக எடப்பாடிக்கு இருக்கிற ஆப்ஷனை மட்டும் நான் சொல்லிட்ட முடிக்கலாம். அதாவது விஜய் மே புட் சம் கண்டிஷன்ஸ், அதாவது தொகுதிகளில் கூட விட்டு போக்க இருக்கலாம். அவருக்கு ஒன்றும் உடனடியாக முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசைலாம் இல்லை. ஆனால் அவரை ஃபோக்கஸ் பண்ணாதான் மாற்றத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க ஸ்டாலினோ எடப்பாடியோ ஆல்ரெடி டஸ்டட் எல்லாம் கிரெடிட் அண்ட் டிஸ்கிரெடிட் ஈக்குவலாக இருக்குது. அதனால் விஜய் என்று ஒரு புது ஆள் அரசியலுக்கு வராரு, ஒரு மாற்றம், இளைஞர்கள் பெண்கள்லாம் வராங்க. ஸோ அவரை ஃபோக்கஸ் பண்ணால் அந்த அணிக்கே நல்லது. ஓகே, அது ஒரு கொஸ்டின் வரும். மெயின் எனிமி திமுக, அதை அகற்றணுன்றது ஃபோக்கஸில் 2 பேரும் வச்சாங்கன்னா ஏடிஎம்கேவும் டிவிகேவும் தே நீட் டு கொஞ்சம் அவங்க அவங்களுடைய ஹார்ட் ஸ்டாண்டை மாற்ற வேண்டிய சூழல் வரலாம். அது நான் இப்போ சொல்ல முடியாது. ஜனவரி பிப்ரவரிக்கு மேலே தான் அந்த சிச்சுவேஷன் டெவலப் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது இப்போ சொல்ல முடியாது. தான் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், எடப்பாடிக்கு என்னுடைய ஆலோசனை என்னென்னா, அவருக்கு இன்றைக்கி மெயினாக விஜயை விட எடப்பாடிக்கும் ஏடிஎம்கேக்கு என்ன இன்னைக்கு தேவைன்னா, அண்டர் கம்பல்ஷன் இருக்காங்க அவங்க. இன்னொரு 5 வருஷம் திமுக ஆட்சினா கட்சியும் இருக்காது அவங்க கையில், எதிர்கட்சி ஸ்டேட்டஸும் இருக்காது. எதிர்கட்சியாக யார் வருவாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக விஜய் வந்துடுவார். நிச்சயமாக 3 அணி போட்டி போடும்போது ப்ராக்டிக்கலாக ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளிட்டு விஜய் முன்னால் வந்துடுவார். அதனால் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்க முடியாது. ஆளுங்கட்சி, அதாவது அதிமுக கட்சிக்குள்ளே பெரிய பூகம்பம்லாம் வெடிக்கும். அவரை பொதுச் செயலாளர், ஏன்னா 10 தோல்வி, இப்போ 11ஆவது தோல்வி, போயிட்டு வாப்பான்னுவாங்க. கட்சிக்காரங்களும் ஒத்துக்குவாங்க, இவரால் கட்சியை வெற்றி பெற செய்ய முடியாதுன்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மெக்னானிமஸாக அவர் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பொதுச் செயலாளர் இருந்து கட்சியை காபந்து பண்ணுறதுக்கு இந்த திமுக ஆட்சியிலேருந்து அகற்றிட்டு ஒரு 10 மந்திரிங்க இல்லை 8-9 மந்திரிங்க அதிமுக சீனியர் லீடர்ஸ் எல்லாம் மந்திரியாக வச்சா ஆளுங்கட்சி ஆயிடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கட்சிக்கு நல்லது. அது விஜய் ஒன்றும் அன்ஃப்ரெண்ட்லியான ஆள் இல்லை, ஃப்ரெண்ட்லியான ஆள். உங்கள் கூட்டணியில் தான் அவர் ஜெயிக்க போகிறாரு. அதனால் இது எடப்பாடிக்கு பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறேன். இல்லை நான் அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரண தேவினா எப்படியும் நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம். ரிஸ்க் ஃபேக்டர் ஹெவியாக இருக்குது. அதான் நான் நினைக்கிறேன். ஸோ எனிதிங் மே ஹேப்பன் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஃப்ரம் நவ் அண்ட் பிஃபோர் பிப்ரவரி மார்ச். இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிமையாக திருமதியான மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT promise.
GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம் பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். 6 நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள்.